This video is sponsored by Mode mobile application. இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். வெல்கம் டு தமிழ் விலாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவில் பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து இருக்குதுங்க. இந்த கோவிலுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். காமாட்சி அம்பாள் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலஸ்தானமாகும். அம்பாள் கட்டியணைத்ததற்கான தடம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது என்பது சிறப்பு. ஏகாம்பரேஸ்வரர் தன கருவறைக்கு எதிரே பிரகாரத்தில் ஸ்படிகலிங்கம் மேற்கு பார்த்தும் எதிரே ஸ்படிகத்திலே நந்தியும் இருக்கின்றது. தை மாத ரத சப்தமி தினத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகின்றது. பஞ்சபூத தலங்களில் இது நிலம் சம்பந்தப்பட்ட முதல் தலமாகும். ஒற்றை மாமரம். இம்மரம் சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முந்தையது. 4 வேதங்களை 4 கிளைகளாக கொண்ட இந்த தெய்வீக மாமரம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகின்றது. உற்சவர் ஏகாம்பரேஸ்வரர் தனிச்சன்னதியில் கண்ணாடி அறையில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் இருக்கின்றார். 5008 ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட பந்தல் இது. இந்த கண்ணாடியில் ருத்ராட்சத்துடன் எல்லையற்ற சிவனது உருவத்தையும் தரிசிக்கலாம். இந்த தரிசனம் பிறப்பில்லா நிலையை அருளக்கூடியது என்கிறார்கள். கருவறைக்கு எதிரே பிரகாரத்தில் ஸ்படிகலிங்கம் மேற்கு பார்த்தும் எதிரே ஸ்படிகத்திலேயே நந்தியும் இருக்கின்றது. ஸ்படிகம் சிவனுக்கு உகந்தது, குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த லிங்கத்திடம் வேண்டிக் கொண்டால் பொலிவான தோற்றம் பெறலாம், மனதில் தீய குணங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த லிங்க தரிசனம் மிகவும் விசேஷமானது. ராமர் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வழிபட்ட சகஸ்ரலிங்கம் மற்றும் அஷ்டோத்திர 108 லிங்கங்களும் இங்கு இருக்கின்றது. இந்த லிங்கத்திடம் 108 விளக்கு ஏற்றி வழிபடுகின்றனர். கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த தலத்தில்தான் கந்த புராணத்தை ஏற்றினார். பின் அருகில் உள்ள குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் அரங்கேற்றம் செய்தார். இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் அழகான மண்டபங்கள், சுற்று பிரகாரங்களையும் கொண்ட கோயில் என்பதால் இது சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்றனர். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் ஆகிய 4வராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் ஆகும். இவை தவிர பெரிய புராணம் போன்ற புராண இலக்கியங்களிலும் இந்த தலம் ஏராளமாக பாடப்பெற்றுள்ளது. கோயில் முன் மண்டபத்தில் திவ்ய தேசங்களில் ஒன்றான நிலாத்திங்கள் துண்டபெருமாள் சன்னதி இருக்கிறது. இந்த தல விநாயகர் விகட சக்கர விநாயகர் என்ற திருநாமத்துடனும் முருகன் மாவடி சுந்தரர் என்ற திருநாமத்துடனும் அருள் பாலிக்கின்றனர். இங்குள்ள ராஜகோபுரம் 9 நிலைகளை கொண்டது. இந்த கோவிலுடைய தல பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் காமாட்சி அம்பாள் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலஸ்தானமாகும். அம்பாள் கட்டியணைத்ததற்கான தடம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது என்பது சிறப்பு. சுந்தரருக்கு அருள். கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு தொண்டு செய்த அனிந்திதை பூலோகத்தில் ஞாயிறு எனும் தலத்தில் சங்கிலியார் என்ற பெயரில் பிறந்து சிவபணி செய்து கொண்டிருந்தாள். சிவதல யாத்திரை சென்ற சுந்தரர் இந்த தலத்துக்கு வந்தபோது சங்கிலியாரை 2வது மனைவியாக மணந்து கொண்டார். திருமணத்தின் போது அவரை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் என்று மகிழ மரத்தின் சாட்சியாக சத்தியம் செய்து கொடுத்தார். ஆனால் அவர் சத்தியத்தை மீறி திருவாரூருக்கு சென்றதால் கண் பார்வை இழந்தார். பார்வை இல்லாத நேரத்திலும் சிவதல யாத்திரை தொடர்ந்த சுந்தரருக்கு திருவெண்பாக்கத்தில் ஊன்றுகோல் கொடுத்த சிவன் இத்தலத்தில் இடது கண் மட்டுமே தெரியும்படி அருள் செய்தார். எனவே இத்தலத்தில் வேண்டிக் கொண்டால் அறியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்கும், கண் தொடர்பான நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பிருத்வி தலம். பஞ்சபூதங்களில் தலமென இந்த தலம். பிருத்வி தலம். பஞ்சபூத தலங்களில் முதன்மையான இந்த தலம் மணல், அதாவது நிலத்துக்குண்டான தலமாகும். கருவறையில் சுவாமி மணல் லிங்கமாகவே இருக்கின்றார். இவரது மேனியில் அம்பாள் கட்டியணைத்த தடம் தற்போதும் இருக்கின்றது. இவருக்கு புனுகு மற்றும் வாசனை பொருள்கள் பூசி வெள்ளி கவசம் சாத்தி வழிபடுகிறார்கள். அபிஷேகங்கள் ஆவுடையருக்கே நடக்கிறது. சிவன் இந்த தலத்தில் அம்பாளுக்கு அருள் புரிவதற்காக கங்கையும் ஆழகால விஷத்தின் உஷ்ணத்தால் கருப்பு நிறமாக மாறிய மகாவிஷ்ணுவை குணப்படுத்த தலையை அலங்கரிக்கும் பிறை சந்திரனையும் பயன்படுத்தியிருக்கின்றார். தன் திருமுடியில் இருக்கும் கங்கை, சந்திரன் இருவருக்கும் சிவன் இந்த தலத்தில் பணி கொடுத்திருப்பது சிறப்பு.
தை மாத ரத சப்தமி தினத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகின்றது. இந்த நாளில் சுவாமியை தரிசனம் செய்தால் பாவம் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானிடம் இடதுகண் பெற்ற தலம். சிவ ஆலய பிரகாரத்துக்குள் வைணவர்கள் முக்கியமாக கருதப்படும் திவ்ய தேச தலமான நிலாத்துண்ட பெருமாள் சந்நிதி இருப்பது மிகவும் சிறப்பு. ஒற்றை மாமரம். ஏகாம்பரேஸ்வரர் கருவறைக்கு பின்புறம் பிரகாரத்தில் மாமரம் ஒன்று உள்ளது. இந்த மரத்தின் அடியில் சிவன் அம்பாளுடன் அமர்ந்த கோலத்தில் சோமஸ்கந்த வடிவத்தில் இருக்கின்றார். அம்பாள் நாணத்துடன் தலை கவிழ்ந்தபடி சிவனை நோக்கி திரும்பியிருக்கின்றாள். இதனை சிவனது திருமண கோலம் என்கிறார்கள். அம்பாள் தவம் செய்தபோது சிவன் இம்மரத்தின் கீழ்தான் காட்சி தந்து மனம் முடித்தாராம். இம்மரத்தின் பெயராலேயே சுவாமி ஏகாம்பரேஸ்வரர், ஏகம் அப்படிங்கிறது ஒரு, ஆம்ரம் என்பது மரம் என்று அழைக்கப்படுகின்றார். இதனை வேத மாமரம் என்றும் அழைப்பார்கள். சுமார் இந்த மரம் 3500 ஆண்டுகளுக்கு முந்தையது. மிகவும் புனிதமானது. 4 வேதங்களை 4 கிளைகளாக கொண்ட இந்த தெய்வீக மாமரம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகின்றது. மக்கட்பேர் இல்லாதவர்கள் இம்மரத்தின் கனியை பூசித்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கின்றது. நிலாத்துண்ட பெருமாள் திவ்ய தேசம். திருப்பாற்கடலில் அமிர்தம் கடைந்திருக்கும் காலத்தில் மகாவிஷ்ணு மேல் ஏற்பட்ட வெப்பம் நீங்குவதற்கு ஈசான பாகத்தில் தியானம் செய்து சிவனுடைய சிரசிலிருந்து சந்திர ஒளி விஷ்ணு மேல் பட்டு வெப்பம் நீங்கி சாந்தி அடைந்ததால் நிலாத்துண்ட பெருமாள் என்னும் பெயர் பெற்றார். இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைலாயத்தில் சிவன் யோகத்தில் இருந்தபோது அம்பாள் அவரது 2 கண்களையும் விளையாட்டாக தன் கைகளால் மூடினாள். இதனால் கிரகங்கள் இயங்கவில்லை, சூரியனும் உதிக்கவில்லை, உலகம் இருண்டு இயக்கம் நின்றது. தவறு செய்து விட்டதை உணர்ந்த அம்பாள் சிவனிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினாள். அவரோ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும், எனவே பூலோகத்தில் தன்னை எண்ணி தவம் செய்து வழிபட்ட விமோசனம் கிடைக்கும் என்றார். அம்பாள் தவம் செய்ய ஏற்ற இடத்தை கேட்க இந்த தலத்துக்கு அனுப்பினார். இங்கு வந்த அம்பாள் ஒரு மாமரத்தின் அடியில் மணலால் லிங்கத்தை பிடித்து வைத்து பஞ்ச அக்னியின் மத்தியில் நின்றபடி தவம் செய்தாள். அவரது தவத்தை சோதிக்க எண்ணிய சிவன் தன் தலையில் சூடிக்கொண்டிருக்கும் கங்கையை பூமியில் ஓடவிட்டார். கங்கை வெள்ளமாக பாய்ந்து வர தான் பிடித்து வைத்த லிங்கம் கரைந்துவிடும் என அஞ்சி அம்பாள் லிங்கத்தை மார்போடு அணைத்து கொண்டு காத்தாள். அம்பாளின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் அவளுக்கு காட்சி தந்து பாவத்தை மன்னித்தருளி திருமணம் செய்து கொண்டார். அம்பாள் அணைத்த சிவன் என்பதால் சுவாமிக்கு தழுவக்குலைந்த நாதர் என்ற பெயரும் இருக்கின்றது. இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலத்தில் அம்பாளின் வேண்டுதல் சிவபெருமானிடம் சித்தி ஆனதால் வரும் பக்தர்கள் அனைவரது வேண்டுதல்களையும் இங்கு சித்தியாகிறது. திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவை இந்த தலத்து பக்தர்களின் முக்கிய பிரார்த்தனை ஆகும். இந்த தலத்து சிவபெருமானை வழங்கினால் முக்தி கிடைக்கும். தவிர மன நிம்மதி வேண்டுவோர் இந்த தலத்துக்கு பெருமளவில் வருகின்றனர். இது திருமண தலம் என்பதால் இங்கு திருமணம் செய்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் வருகின்றார்கள். நேர்த்திக்கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி அம்பாள் ஆகியோருக்கு வேஷ்டி சேலை படைத்தல், அன்னதானம் செய்தல் தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் ஆகியவற்றை இந்த தலத்துக்கு வரும் பக்தர்கள் முக்கியமான நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றார்கள். இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் பெருவிழா 13 நாட்கள் நடைபெறும். வெள்ளி ரதம், வெள்ளி மாவடி சேர்வை, தங்க ரிஷபம் ஆகியவை விசேஷம். இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் கூடுவார்கள். பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷ நாட்களில் கோயில் பக்தர்கள் வருகை பெருமளவில் இருப்பது சிறப்பு. தமிழ், ஆங்கில வருடப்பிறப்பு, தீபாவளி, பொங்கல் ஆகிய விசேஷ நாட்களில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிசயத்தின் அடிப்படையில் உள்ள சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். காமாட்சி அம்மன் பூஜித்த மணல் சிவலிங்கமே மூலஸ்தானமாகும். அம்பாள் கட்டியணைத்ததுக்கான தடம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது என்பது சிறப்பு. தை மாத ரத சப்தமி தினத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகின்றது. ஒற்றை மாமரம். இம்மரம் சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முந்தையது. 4 வேதங்களில் 4 கிளைகளாக கொண்ட இந்த தெய்வீக மாமரம் இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகளை கொண்ட கனிகளை தருகின்றது. சரி நண்பர்களே, நீங்களும் இந்த அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு இந்த சிவனுடைய அருளை பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.